இன்றைக்கி டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தரை பார்த்து ரொம்ப சுயநலமாக இருக்காத, தன்னலமாக இருக்காத அப்படின்லாம் சொல்கிறத எப்படி சொல்லலாம்? சுயநலம் அப்படின்னாலே தெரியும், செல்ஃபிஷ். ஸோ அவங்களுக்கு மற்றவங்க மேலே எந்த ஒரு கேரிங்கும் இல்லை, அதுதான் செல்ஃபிஷ்னு சொல்லுவோம். டோன்ட் பி ஷெல்ஃபிஷ் அப்படின்னா செல்ஃபிஷாக இருக்காத, சுயநலமாக இருக்காத அப்படின்னு அர்த்தம். அவள் எப்படி இருக்கா? ஒரு கெஸ்ட் யாராச்சும் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவள் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? அவள் எப்படி இருக்கா. இதுவே அவளுக்கு பதிலாக அவன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் இஸ் ஷீ, அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத ஹவ் இஸ் ஹீ அப்படின்னு சொல்லலாம். ஹவ் இஸ் ஷீ. வழக்கம் போல் அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தர் ரூடாக இருக்காங்க அப்படின்னா அப்போதைக்கு ஒரு திட்டுறாங்க அப்படின்ட்டு மாறியிருப்பாங்க. அப்புறம் திருப்பி ஆஸ் யூஷுவல் அவங்களோட இதை ஆரம்பிச்சுக்குவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஹீ ஸ்டார்டட் ஷவுட்டிங். ஆஸ் யூஷுவல் ஹீ ஸ்டார்டட் ஸ்டவுட்டிங் அப்படின்னா வழக்கம் போல் அவள் கத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். வாயை மூடு, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஷட் அப், யூ டோன்ட் நோ எனிதிங். ஷட் அப், யூ டோன்ட் நோ எனிதிங். ஷடப்னா வாயை மூடு, அமைதியாரு, அந்த மாதிரி அர்த்தம். யூ டோன்ட் நோ எனிதிங்னா உனக்கு எதுவும் தெரியாது. நான் அதிகமாக சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? நான் கொஞ்சம் அதிகமாக சிரிச்சிட்டேன், இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் லாஃப்ட் டூ மச். ஐ ஹாவ் லாஃப்ட் டூ மச் அப்படின்னா நான் ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்டேன். டூ மச்னால் அதிகமாக. ஐ ஹாவ் லாஃப்ட்னா சிரித்துட்டேன். ஐ ஹாவ் லாஃப்ட் டூ மச்னால் நான் ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்டேன், நான் அதிகமாக சிரிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, ஒருத்தர்கிட்ட என்னால் இது எப்படி செய்ய முடியும், எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கி, என்னால் இது எப்படி செய்ய முடியும், இல்லை என்னால் இதை எப்படி பண்ணுறது, என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. என்னால் இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலான்னா ஹவு கேன் ஐ டூ திஸ். ஹவு கேன் ஐ டூ திஸ், எப்படி இதை நான் செய்கிறது. ஹவு கேன் ஐ டூ திஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்ல தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சாலே நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் டோன்ட் திங்க் அபவுட் திஸ். டோன்ட் திங்க் அபவுட் திஸ். அதை பற்றி யோசிக்காத, இதை பற்றி யோசிக்காத அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை பற்றி யோசிக்காத அப்படிங்கிறது டோன்ட் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு ஏதாவது தேவையா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படிலாம் சொல்கிறத டு யூ நீட் எனி திங். டு யூ நீட் எனி திங் அப்படின்னா உனக்கு ஏதாச்சும் வேணுமா. டு யூ நீட் எனி திங், ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்கிறது. கவலையே படாத, கவலையே படாத அப்படிங்கிறத டோன்ட் வரி அட் ஆல். டோன்ட் வரி அட் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் வரி அட் ஆல்னா எதை பற்றியும் எதை பற்றியுமே வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறது. கவலையே படாத அப்படின்னு சொல்கிறது. நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி வீடியோஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிவிடுங்க. டாடா பாய்.